வணக்கம். மாடம்பாக்கத்திலிருந்து அன்புவள்ளி ஆறுமுகம். இன்று கிட்னி பாதுகாப்புக்காக கோடைக்கால வெயிலுக்காகவும் நான் ஒரு ஜூஸ் தயார் பண்ணி காட்டுறேன். இது ரணக்கல்லி. இது கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்துல நீர் சுருக்கு, கிட்னி ஸ்டோன் இதுக்கெல்லாம் ரணக்கல்லி ரொம்ப நல்லது. இது ஓமவல்லி. இந்த ஓமவல்லி இதுவும் கிட்னி பாதுகாப்புக்காகவும் நல்ல நீர் சத்து இருக்கு. கிட்னிக்கு பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது. கோடை வெயிலுக்கும் இதை நம்ம சாப்பிடலாம். அப்படியே வெறும் இலையை பறிச்சு அப்படியே சாப்பிடலாம். கள்ளிமுடையான். இந்த கள்ளிமுடையான் நாம அப்படியே வெயில் காலத்துக்கு தண்ணி தாகம் இல்லாம இருக்கிறதுக்கு இதை கையில எடுத்துட்டு போகலாம். கடிச்சு சாப்பிட்டுட்டு நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். கடிச்சு சாப்பிட்டுட்டு நடந்து போகலாம். வெயில் நமக்கு தாக்கம் அதிகமா இருக்காது. கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இந்த இலை நீர் பிரமி. இதுவும் கிட்னி பாதுகாப்புக்காகவும் நீர் சத்து அதிகமா இருக்கும். இதுல இப்ப யூரின் வரல, நீர் சுருக்கு, யூரினே வரல அப்படிங்கும்போது இந்த பிரம்மி நல்ல நீர் பெருக்கியா இருந்து நமக்கு கிட்னி பாதுகாப்புக்காகவும் இருக்கும். ரொம்ப நல்லது. வெயில் காலத்துக்கு இதை ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். இதே நீர் பிரம்மி. நெல்லிக்காய். இதுவும் வெயில் காலத்துக்கு நம்ம ஜூஸ் குடிக்கும்போது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட புளிப்புக்காக நம்ம கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம வெயில் காலத்துக்கு நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இப்ப இந்த நெல்லிக்காவை நம்ம இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டு இதெல்லாம் மிக்சியில போட்டு நம்ம இப்ப அரைக்கணும். லெமன் கட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி. இப்போ இந்த இலைகளை நாம மிக்சியில அரைக்கணும். அப்போ இது நீர் பிரம்மி, ரணக்கல்லி, ஓமவல்லி, கள்ளிமுடையான், நெல்லிக்காய், இதையெல்லாம் சேர்த்து நாம இப்ப அரைக்கணும். இதோடு நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கணும். நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை நல்லா அரைச்சிடணும். இப்ப இதை அரைச்சாச்சு. இப்ப இதை வடிகட்டணும் நல்லா. இப்ப இதோட ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிப்புக்காக கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை நம்ம பிழிஞ்சு ஊத்திக்கலாம். இப்ப அது மாதிரி நல்லா வடிகட்டிக்கணும். இப்போ இந்த ஜூஸ் தயாராயிடுச்சு. இப்ப இதோட நம்ம கொஞ்சம் திருநீற்று பச்சளை விதை, ஒரு ஸ்பூன் திருநீற்று பச்சளை விதை, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். இதை சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க, திருநீற்று பச்சளை விதை. அப்ப இது எல்லாமே சேர்ந்து நம்ம குடிக்கும்போது இந்த வெயில் காலத்துக்கு, நம்ம வெயிலுக்கும் ரொம்ப நல்லது, கோடை காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ஜூஸ். கிட்னி பாதுகாப்புக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வெயில்ல போகும்போது நமக்கு வெயில் தெரியாது, வெயிலுடைய தாக்கமே நமக்கு தெரியாது.
இந்த மாதிரிலாம் கோடை காலத்துல நம்ம வந்து ஜூஸ் தயார் பண்ணி குடிச்சிட்டு நாம கொடை கூட இல்லாம வெயில்ல நடந்து போகலாம். அது மாதிரி நல்லா இருக்கும். இதை குடிங்க. இது போல நம்ம வந்து இது குடிக்கும்போது யூரினரி பிளாடர்ல வர இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது கிட்னில வர இன்ஃபெக்ஷன், கிட்னி ஸ்டோன், இது எல்லாமே நல்லா இருக்கும். பிரெக்னெண்டா இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாம். அப்ப அவங்களுக்கு யூரினே வரலங்கும் போது சில சமயம் நீர் கடுப்பு மாதிரி இருக்கும், யூரின் வராம இருக்கும் பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு. அவங்க எல்லாம் இதை மாதிரி தயார் பண்ணி குடிக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப சத்தானது இது. நன்றி. நன்றி.